ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று கூறி, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய 4 வளையங்கள் நம்ம கையில் காணப்படும். அந்த வளையங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யும். மனிதன் அவனுடைய சுய அறிவை பயன்படுத்தி வாழ்வில் தெளிவாக இருந்தால் அதை மாற்ற முயற்சி செய்யலாம். நம் எண்ணம் தான் நம்மளுடைய கையில் ரேகையாக ஓடுகிறது. நம்ம முன்னாடி செஞ்ச செயல்கள் இப்போ செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்த மாதிரி ரேகைகள் மாறிக்கொண்டே இருக்கும். திரும்ப நம்ம இப்போ என்ன நல்ல செயல்கள் செஞ்சோம்னா, நல்லதை நினைச்சோம்னா திரும்ப நல்லது நடக்கிறதுக்கு நல்ல ரேகைகள் ஓடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறி இன்றைய தலைப்புக்கு வந்துடுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து. ஒரு நபர் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார் என்பது அவரவருடைய பிராப்த கர்மம். அதாவது அவர்கள் செய்த செயல், நல்ல கெட்ட பலன்களை நாம் அனுபவிப்பதற்காக இந்த பூ உலகிலே பிறந்திருக்கிறோம். அதை மாற்றுவது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தினால் மாற்ற முயற்சிக்கலாம். நடப்பதும் நடக்காததும் எல்லாம் இயற்கையினுடைய செயல்களே. இப்போ நம்ம போர்டு வந்துடுவோம். இப்போ நம்ம போர்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பழங்காலம் பகுதி 32ல் குரு, சுக்கிர, சனி, புதன் வளையங்களை பற்றி பார்க்க போகிறோம். இது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. இப்போ நம்ம கையில் முதல்ல எடுத்தோன்னா புத்தி ரேகை, சக்தி ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை நன்றாக இருந்து இந்த குருமேட்டை சுற்றி இப்படி அரை வட்டம் சிறப்பாக இருந்துச்சு. குருமேட்டை சுற்றி ஒரு அரை வட்டம் தான் குரு வளையம்னு சொல்கிறோம். இது சாலமோன் ரிங் அப்படின்னு சொல்றாங்க. சாலமோன் என்பவருடைய அரசருடைய கையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த குரு வளையம் இருந்தால், இந்த மாதிரி நான் பேசிக் இருந்து ஒரு குருமேடு சுக்கிரமேடு உயர்ந்து இந்த வளையம் இருந்துருச்சுன்னா மிக சிறந்த அமைப்பு, வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதாவது பல மொழிகளை தெரிந்திருப்பார், பல கலைகளை தெரிந்திருப்பார், அவருக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது. அதாவது இளமையில் நன்றாக படித்து படிப்படியாக உயர்ந்து நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு குறை ஒன்றும் இருக்காது. மிக சிறந்த வாழ்க்கை வாழுவார். இன்னும் சொல்ல போனா அரசியலில் ஜொலிப்பதற்கு வாய்ப்புண்டு. அரசியல்னா முதல்லலாம் ஒரு அரசருக்கு நிகரான, அரசியல்ல மட்டும்தான் இருக்கணுங்கிறதுல ஒரு அரசருக்கு நிகரான ஒரு பெரிய ஃபேக்டரி, அந்த மாதிரி ஒரு பெரிய பணம் படைத்தவராக, புகழ் படைத்தவராக, பொருள் படைத்தவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர் நினைப்பதை நிறைவேற்றுவதற்கு இந்த ரேகைகள் உதவி புரிகின்றன. நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் இந்த குரு வளையம் இருந்து, இந்த ரேகைகளாக இருந்து, இந்த மேடுகள் 2 மேடு நல்லா இருந்ததுன்னா சூப்பராக அவர் நினைச்சதை செஞ்சு முடிச்சு வெற்றி அடைவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. மைனஸ்னா என்னன்னா, அதாவது ஒரு அரசர், ஒரு போகம், ஒரு இன்பம் அளவுக்கு அதிகமான ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், இந்த கையில இந்த வளையம் ஆண் கையில இருந்தாலும் பெண் கையில இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுவார்கள். அதாவது பல பேரோட தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதை ஒருநிலைப்படுத்தி நம்ம புத்தியை பயன்படுத்தி அதை மட்டும் கரெக்ட் பண்ணா போதும். இதை செயல்படுத்துவது ஒரு மனிதனுடைய, ஒரு பெண்மணியினுடைய கையில் இருக்கிறது. அந்த புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் அதை மாற்ற முடியும், கண்டிப்பாக மாற்ற முடியும். அதாவது பல பேரோட தொடர்பு ஏற்படுவதற்கு இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதையும் பிளஸ்ஸாக மாற்றணும்னாலும் மாற்ற முடியும். அவர்களுடைய பிராப்த கர்மாவையே மாற்ற முடியும். எண்ணம், செயல், ஒரு ஆன்மீக ஈடுபாடு, அதாவது ஒரு தெய்வத்தினுடைய சிந்தனையோடு அதை மாற்ற முயற்சி செய்தால் கண்டிப்பாக சித்திக்கும். புத்தி ரேகை நன்றாக இருந்தால் கண்டிப்பாக சித்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
இப்போ அதுக்கு அடுத்தது சுக்கர வளையத்தை பார்த்துப்போம். சுக்கர வளையம் என்பது இங்க பாருங்க, இந்த குரு மேட்டுக்கும் சனி மேட்டுக்கும் இடையில ஆரம்பிச்சு இப்படியே போய் புதன் மேட்டுக்கிட்ட முடியும். இது மாதிரி வர்றதும் சுக்கர வளையம் தான். இங்க ஆரம்பிச்சு, அதாவது சந்திர மேட்டுல ஆரம்பிச்சு இப்படி போய் முடியறதும் சுக்கர வளையம் தான். ரெண்டும் இதை பார்த்துங்க, இங்க ஒரு வளையம், இங்க ஒரு வளையம், எது இருந்தாலும் அது சுக்கர வளையத்தை குறிக்கக்கூடியது. சுக்கர வளையம் இது நேராகவும் இருக்கலாம், துண்டு துண்டாகவும் இருக்கலாம். இப்ப ரேகைகள், அதாவது நான் சொல்றதுதான் இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருந்து இந்த குரு வளையம் இங்கேயோ இங்கேயோ இந்த மேடுகள் மேலேயோ கீழையோ சுக்கர வளையம் இருந்தால் மிக சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அவருடைய பாதி நாள் காதலில் எண்ணங்கள் லைத்திருக்கும். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பாலினத்தின் மேல் அளவுக்கு அதிகமான பாசம், அளவுக்கு அதிகமான அன்பு இருப்பதற்கு வாய்ப்புண்டு. மித்தபடி எல்லாமே நார்மலா செய்வாங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எதிர்பாலினர் மேல் ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. காதல் திருமணம், அவருடைய வயதில் காதல் திருமணம், ரெண்டு பேருக்குமே, பெண்ணுக்கும் ஆணுக்கும் சொல்லலாம், காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு, காதலிக்க வாய்ப்புண்டு. திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் வாழ்வில் இணை பிரியாமல் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சி செய்யலாம், வாழ்வதற்கு முடியும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம் சார், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ரேகை புத்தி ரேகை, இந்த ரேகையெல்லாம் நல்லா இருந்து ஒரு 2 மேடு குரு மேடு சுக்கர மேடு நல்லா உயர்வா இருந்து இந்த ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்துருச்சுன்னா மிகச்சிறந்த அமைப்பு. ஒரு சில நேரங்களில் இந்த சுக்கர வளையம் இப்படி போறதும் சரி, இப்படி போறதும் சரி, இப்போ துண்டு துண்டா இருக்கு சார். இப்படி துண்டு துண்டா இருந்ததுன்னா அவருடைய எண்ணம் ரொம்ப சிதறுவதற்கு வாய்ப்புண்டு. புத்தி ரேகை நன்றாக இருந்தால் மாற்ற முடியும். நான் சொல்றது மெயின், எப்பயுமே புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா அதை மாற்ற முயற்சி செய்யலாம் சார், இல்லைன்னா மாற்றவே முடியாது. அது இந்த மாதிரி துண்டு துண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. துண்டு துண்டா அந்த ரேகை இருக்கும்போது எண்ணங்கள் அதிகமாக, ஆசை அதிகமாக இருக்கும், அதாவது காதல் அதிகமாக இருக்கும், காமம் அதிகமாக இருக்கும், தொடர்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை முயற்சி செய்தால் பக்தியின் சிந்தனையோடு, ஆன்மீக சிந்தனையோடு மாற்ற முயற்சி செய்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும். அதை நாம மாற்றணும், ஒரு நம்மளுடைய கர்மா, பிராப்த கர்மா நல்லா இருந்தால் அதை மாற்ற முடியும். சரிங்களா? வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் புத்திரேகை நன்றாக இருந்தால் அனைத்தையுமே மாற்ற முடியும். இப்ப நம்ம சுக்கரமேட்டை பத்தி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சனி வளையம். இப்படி சனி மேட்டை சுத்தி இப்ப நான் சொல்ற வளையங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் ரேர் அமைப்பு. இப்ப இந்த வளையங்கள் 4 வளையங்களுமே யாருடைய கையிலுமே இல்லாமல் இருப்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒருத்தர், 1000ல் ஒருத்தர், 1,00,000ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி வளையம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ரேர் அமைப்பு உங்க கையில அந்த வளையம் இருந்தால் இந்த பலன் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நடந்துதான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய ரேகைகள் நன்றாக இருந்தால் அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்தால் ஒரு சில பேருக்கு அதுவே மாறி, அவருடைய செய்த செயல்கள் நன்றாக இருந்தால், அந்த பலன் நன்றாக இருந்தால் அதுவே மாறிடும். அது நடக்கவே அது தெரியவே தெரியாது அவங்களுக்கு தெரியவே மாறிடும். ஆனால் ஒரு சில பேர் மாற்றணும் முயற்சி பண்ணாங்கன்னா மாற்றிடலாம். ஒரு சில பேருக்கு தான் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ நம்ம சனி வளையத்தை பார்க்கணும். சனி மேடு, இந்த பாம்பு விருதுல இதுக்கு கீழே ஒரு வளையம், இப்படி வளையமா இருந்ததுன்னா, இப்போ குரு வளையம் மாதிரி சனி மேட்டுல ஒரு வளையம் இருந்ததுன்னா சனி வளையம்னு சொல்றோம். இந்த சனி வளையம், சனி வளையம்னா ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்காங்க. சனி வளையம்னா திருமணத்தில், அதாவது விருப்பம் குறைவாக இருக்கும், திருமணம் செய்வதை அவங்க தள்ளி போடுவாங்கன்னு சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, வேலையில அதிகமான ஒரு முன்னேற்றம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வேலைன்னா ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக, தொழில்நுட்பம் வாய்ந்தவர்களாக, வேலையில ரொம்ப திறமை, அது அதீதமான திறமை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் திறமைக்கு ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. இது நம்ம திறமை இங்க காட்ட முடியலன்னு வேற இடத்துக்கு போவாங்க. அங்கேயும் காட்ட முடியல, அடுத்த இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு மனோ சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அறிவு, திறமை இதெல்லாம் நல்லா இருக்கும். திருமணத்துல மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. மிச்சப்படி அவர்கள் புத்தி ரேகை நன்றாக இருந்தால் வாழ்வில் சிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. திருமணத்தை கூட கொஞ்சம் நாள் லேட்டாகி திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே நம்ம புத்தி ரேகை நன்றாக இருந்து கையில் உள்ள ஒரு ரேகையை வச்சுட்டு முடிவு பண்ண முடியாது. மிச்சம் எல்லா ரேகையும் கால்குலேஷன் பண்ணி பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். அந்த ஒரு ரேகை இருந்துட்டு அப்படியே கெட்டு போயிடும், கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க, வாழ்க்கையே இதாக போயிடும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இந்த ரேகைப்படி சனி ரேகை இருந்தால், சனி வளையம் இருந்ததுன்னா
அவர்கள் ஒரு தொழிலை செய்ய மாட்டாங்க, பல தொழிலை செய்வாங்கன்னு அர்த்தம். அது அடிக்கடி மாறுவார்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க. அவங்க திறமைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு திறமை எங்க இருக்கோ அங்க மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல திறமையான நபர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் நாள் கழித்து திருமணம் செய்து வாழ்வில் சிறப்பார்கள். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி, இப்ப அடுத்தது நம்ம புதன் வளையத்தை பார்க்க போறோம். புதன் வீட்டில் இப்படி சுத்தி வளையம் இருந்தா புதன் வளையம். இது 4 வளையங்களும் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இப்ப நம்ம சனி வளையத்துல ஆண்களுக்கு தான் இந்த மாதிரி செய்தா ஒழிய, ஆண்கள் ஒரு சில பேர் சன்னியாசியாவே இருந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சனி வளையம் இருந்து ஒரு சில பேர் சன்னியாசியாவே வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி என்றால் சன்னியாசி. இப்ப புதன் வளையம், சனி வளையம் வந்து பெண்கள் கையில் இருக்கு சார். ஆண்கள் கையில இருக்கிறது வேற, பெண்கள் கையில இந்த சனி வளையம் இருந்ததுன்னா சிறப்பாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நல்ல திறமையான இல்லத்த அரசியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நல்ல சிம்பிளா நல்ல குடும்பம் நடத்தணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கி நல்ல பெண்மணி என்று பெயர் எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சனி வளையம் பெண்களுக்கு மிகச் சிறப்பானது. அதே மாதிரி இப்ப நம்ம புதன் வளையம் வந்துடும். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வேற அமைப்பு. புதன் வீட்டை சுத்தி ஒரு வானவில் மாதிரி இந்த மாதிரி வளையமா வந்ததுன்னா அவர்கள் புதன் வளையம் உடையவர்கள். இவர்கள் திருமணத்தில் விருப்பம் இல்லாதவர்கள். இப்ப ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஒரு சில தொழிலதிபர்கள், அவங்க திருமணமே வாழ்க்கையில செய்திக்கவே மாட்டாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்தாத வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த புதன் வளையம் உள்ளவர்கள். இவர்கள் தொழில்துறையில் மிகப்பெரியவர்களாக இருப்பார்கள். பணம் நிறைய சம்பாதிப்பாங்க. மக்களுக்கு சேவை எண்ணம் இருக்கும். ஆனா திருமணத்தில் மட்டும் அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. புத்தி ரேகை நன்றாக இருந்து, மற்ற ரேகை நன்றாக இருந்து, அதாவது இந்த புதன் மேட்ல இங்க இருக்கிறது மன்மத ரேகை, அதாவது தார ரேகைன்னு சொல்லுவோம். இந்த தார ரேகை நன்றாக இருந்து, இந்த மேடுகளும் நல்ல ரேகைகளும் நல்லா இருந்ததுன்னா திருமணம் செய்து கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனாலும் இந்த புதன் ரேகை வளையம் உள்ளவர்கள் திருமணம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நிறைய பேர் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். அந்த கைகளுக்கு இந்த இது பொருந்தும் என்று கூறி, இது முயற்சி செய்தால் அனைத்தையும் மாற்ற முடியும். ஒரு மனிதன் முயற்சி செய்தால் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். எண்ணம் செயலுக்கு தகுந்த மாதிரி ரேகைகள் ஓடும். 6 மாதங்களுக்கு 1 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம கையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சில மாற்றங்கள் நிகழ்வதை நாமே பார்க்க முடியும். இதுதான் கைரேகைக்கும் ஜாதகத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஜாதகத்துல ஒரு பலன் இருந்ததுன்னா இது நடந்தே தீரும் என்று சொல்லுவார்கள். கைரேகையில் அதாவது இந்த ரேகைகள் நம் எண்ணம் சரியாக இருந்தால் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. மாற்றம் வாழ்க்கையில் அதாவது நிரந்தரமா ஒரு பலன் இருக்காது சார். கைரேகை பொறுத்தளவு மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது அதாவது முக்கியமான பலன்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். ஒரு சில நல்ல பலன்கள், நல்லதை நினைக்கும் போது நல்ல ரேகைகளும், கெட்டதை நினைக்கும் போது கெட்ட ரேகைகளும் ஓடும் என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.